ஆனால் சாலக்கிராமம் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. குளத்தில் விளையும் ஆண்டவா, சாலக்கிராமம் வரும், கொடி கொடியாக ஓடி போய் விளையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் 14 கேணிகள் இருக்குது குளத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சேலத்துக்காரங்க எடுத்து தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஐயா. அது 1008 தீப மண்டபம் அந்த இருக்குது. 1008 தீப மண்டபம் 4 கட்டை 282 282 ஒரு டின்னா ஆகும். அதில் தீபங்கள் போடுவாங்க. இங்கே ஐயாவிட்டையும் போடுவாங்க, அங்கேயும் போடுவாங்க. பௌர்ணமி நடக்கும். பௌர்ணமிக்கு கூட்டி விட்டு தண்ணி தெளித்து கோலம் போட்டு கிட்ட கோலம் போட்டு திருநூல் எண்ணெய் அகில் எல்லாம் கொடுத்துருவோம். மக்கள் 6-7 மணிக்கெல்லாம் அகில் வச்சு எல்லாம் பௌர்ணமி கிளம்புற நேரத்துக்கு எல்லாம் தீபங்கள் ஏற்றும். தீபங்கள் ஏற்றி கிரிவலம் வந்தது பிற்பாடு தான் அபிஷேகம் நடக்கும் இங்கே கோயிலுக்கு. அதே மாதிரி பிரதோஷம் 4:30 6 மணிக்குள்ளே முடிஞ்சு போயிடும். சாமி மேலத்தாளத்தோடு சாமி 4 பக்கமும் சுற்றி வரும், குளத்தை சுற்றி வரும். அன்னைக்கு அன்னதானம் மறிக்க போடுவாங்க. அதே மாதிரி பௌர்ணமிக்கும் போடுவாங்க. அதே மாதிரி தேவராயசாமி 8 மணிக்கு நடக்கும். 7 8 மணி வரைக்கும் காலபைரவர் நடக்கும்.